ஹெல்த் டாபிக் எதை பத்தினது தெரியுமா? அபவுட் நியூட்ரிஷன்ஸ். அதாவது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, அது நமக்கு எப்படி யூஸ் ஆக போகுதுன்றதை பார்க்க போறோம். ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்குங்க. தட் இஸ் புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ் போன்ற நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இன்னொன்னு வாட்டர் கூட நமக்கு முக்கியமான ஊட்டச்சத்து தான். ஸோ இந்த எல்லா ஊட்டச்சத்துக்களுமே முக்கியமானது பார்த்தீங்கன்னா புரோட்டீன். புரோட்டீன் வந்து எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு WHO உங்களுடைய நார்மல் வெயிட்டுக்கு 1 kgக்கு 1 கிராம் எடுத்துக்கணும். இஃப் யூ ஆர் நார்மல் பர்சன். நீங்க பிரெக்னன்சி பீப்புளா இருந்தீங்கன்னா 1 kgக்கு 2 கிராம் எடுத்துக்கணும். இஃப் யூ ஆர் ஃபீடிங் மாம் அப்படின்னா நீங்க வந்து 1 kgக்கு 1.5 கிராம் எடுத்துக்கணும். இஃப் யூ ஆர் அத்லெட்டிக் பிளேயர் ஆர் ஸ்போர்ட்ஸ் பிளேயர், ஜிம் பிளேயரா இருந்தீங்கன்னா 1 kgக்கு 2.5 கிராம் ப்ரோட்டீன் நீங்க பர் டே எடுத்து. ப்ரோட்டீன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடி மெட்டபாலிசத்துக்கு ரொம்ப முக்கியமானது. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை முக்கியமான ஊட்டச்சத்து பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன். நம்மளுடைய பாடி மசில்ஸ் பில்ட் பண்றதுக்கும் நம்மளுடைய போன் ஸ்ட்ரென்த்துக்கும் ரொம்ப இது யூஸா இருக்கும். இதனுடைய டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா நம்மளுடைய மசில்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கும். நம்மளுடைய போன்ஸ்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காது. அந்த போன்ஸ் ஜாயின்ஸ்ல இருக்கக்கூடிய கார்ட்லேஜ் சொல்லுவாங்க, அது ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த புரோட்டீன் சத்து முக்கியமானதா அதுல இருக்கு. தென் இட் ரிடியூசஸ் ஹங்கர் லெவல்ஸ். நமக்கு அப்பப்ப பசிக்கும் இல்லையா? சோ நம்ம உடம்புல புரோட்டீன் சத்து குறைவா இருந்தா நமக்கு அடிக்கடி பசிக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், கண்டினியூஸா ஏதாவது ஸ்நாக்ஸோ ஏதாச்சும் ஒரு ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் நம்மளுடைய புரோட்டீன் உடம்புல குறைவா இருந்தா அந்த ஹங்கர் லெவல் அதிகமா இருக்கும். சோ அது கரெக்டா இருந்தா நம்மளுடைய ஹங்கர் லெவல் குறைவா இருக்கும்போது நம்ம கரெக்டா சாப்பிடுவோம். நம்மளுடைய வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் கரெக்டா இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய பிபி அந்த பிளட் பிரஷரையே இது வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கும். நம்மளுடைய கிரேவிங்ஸ் சொல்லுவோம், ஒரு சில விஷயத்தை பார்த்தா நமக்கு சாப்பிடணும் போல இருக்கும். ஐஸ்கிரீம் பார்த்தா சாப்பிடணும் போல இருக்கும், பிரியாணி பார்த்தா நம்ம சாப்பிடணும் போல இருக்கும். அது எதனால வரும்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பிரெயின் அந்த கமெண்ட் கொடுக்கும். சோ அந்த கமெண்ட் கொடுக்கும்போது ஏன் கமெண்ட் கொடுக்கணும், நமக்கு புரோட்டீன் சத்து குறைவா இருக்கும்போது அந்த கிரேவிங்ஸ் அதிகமாகும். அதனால நமக்கு பர்டிகுலரா ஐஸ்கிரீம் அப்புறம் ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு சாப்பிடணும்னு தோணும் இல்லையா? சோ இது எதனாலனா அதுக்கு ஒரு ஹார்மோன்ஸ் இம்பார்ட்டன்ட் ரீசன்ங்க. தட் இஸ் கார்டிசால் ஹார்மோன் சொல்லுவாங்க. தட் இஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அது அதிகமா சுரக்கும் போது நமக்கு இந்த கிரேவிங் வந்து அதிகமா இருக்கும். சோ இப்படிப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த புரோட்டீன்ஸ் நம்ம கரெக்டா எடுத்துக்கணும். தினமும் ஃபுட்ல எடுத்துக்கணும். இது எந்தெந்த ஃபுட்ல இருக்கும்னு பாத்தீங்கன்னா எக், ஃபிஷ், மட்டன், சிக்கன், மஷ்ரூம், காளான், பன்னீர், தென் யோகர்ட் போன்ற நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். டெய்லி மீல் பிளேட்ல ப்ரோட்டீன்ஸ் கவர் பண்ண முடியல, அன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியலனா we can go for supplementary, that is organic supplementary protein powder நம்ம எடுத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ப்ரோட்டீன்ஸோட எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்ம விஷயத்தை பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க மீல் பிளேட் எடுக்கும்போது அந்த மீல் பிளேட்ல எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் இருக்குன்றதை விட எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்றதை பார்த்து சாப்பிடணும். ஓகே, இது போல இன்னொரு குட் இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from Vijay Satish.